ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட் நியூஸ் தான். அது என்னன்னா, ரொம்ப நாளா என் ஹஸ்பண்ட் பிசினஸ்க்காக லோன்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்ல. ஆமா, அது இன்னைக்கு கிடைக்க போகுது. என் ஹஸ்பண்டுக்கு இன்னைக்கு லோன் சாங்ஷன் ஆக போகுது. ஹே சூப்பர் சிஸ்டர். அத நினைச்சுதான் நானும் சந்தோஷமா இருக்கேன். மாமா வாங்க மாப்ள. மாமா ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. இனிமே எந்த காரணத்தை கொண்டும் உங்க லோன் விஷயம் தள்ளி போயிடக்கூடாது. இன்னைக்கு கையெழுத்து போடுறீங்க, நாளைக்கே பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கு என்னால எந்த லேட்டும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டேன். தேங்க்ஸ் மாமா. நீங்க போட போற கையெழுத்துல தான் என் தலையெழுத்தே மாறப்போகுது. அட என்ன மாப்ள, உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? பேங்க் மேனேஜர் இப்பதான் உள்ள போறாரு. நல்ல நேரத்திலே போய் வேலையை முடிச்சிடலாம். நானும் அவரை வரும்போது பார்த்தேன் மாமா. கார் ஸ்டார்ட் ஆகலன்னு நின்று இருந்தாரு. அப்புறம் நான் தான் அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன். ஓ மாப்ள, நீங்க அவருக்கு காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்க, அவரு உங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க போறாரு. சரிங்க மாமா, வாங்க ஒரு பார்க்கலாம். வாங்க. என்ன கோபி சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்ணே, அந்த பையன் இந்த மாதிரி நிறைய இடத்துல கைமாத்தா பணம் வாங்குறது, லோன் எடுக்கிறது, அதை திருப்பி கட்டாம எஸ்கேப் ஆகுறதுன்னு ஏகப்பட்ட போர்ஜரி பண்ணிருக்கான. சரியான ஃப்ராடு பையன் அவன். என் தம்பி பாலு இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சவன் போல இருக்கு. இன்னைக்கு நீங்க ரோட்ல அவன் கூட பேசிக்கிட்டு இருந்தத பாலு பார்த்துட்டு என்கிட்ட சொன்னான். பாவம் இளங்கோ அண்ணன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பேங்க் மேனேஜர் ஆயிருக்காரு. எவனோ ஒரு கெட்டவனுக்கு உதவி பண்ண போய் இவர் மாட்டிக்க போறாருன்னு உங்க நல்லதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னானே. அதான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். அவனுக்கு வேற நீங்க லோனை கொடுத்துட்டு அவன் சரியா கட்டாம, அதனால உங்க வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுண்ணே. அண்ணே வேற ஒன்றும் இல்லைண்ணே, அந்த பையனுக்கும் எங்களுக்கும் ஏதாவது முன்விரோதமா என்ன? நீங்க முக்கியமான இடத்துல இருக்கீங்க, நீங்க கெட்டு போயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தானே சொன்னேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, வேற ஒன்றும் இல்லைண்ணே. ஓகே கோபி, அவங்க வராங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. சார் சார், இவருதான் என் ஒய்ஃபோட பெரியப்பா. இவர் எனக்காக ஷூரிட்டி சைன் போடுறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். சாரி எழில், இவர் ஷூரிட்டி சைன் போட்டாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறது வாய்ப்பில்லை. ஏன் சார் திடீர்னு என்ன காரணம்? உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய எரர்ஸ் இருக்கு. இப்பதான் கிராஸ் செக் பண்ணேன். ஸோ நீங்க லோனுக்கு வேற ஏதாவது பேங்க்ல ட்ரை பண்ணுங்க. சார், இப்போ நம்ம ரோட்ல மீட் பண்ணும்போது கூட சொன்னீங்களே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்குன்னு சொன்னீங்களே சார். இப்போ மாத்தி மாத்தி பேசுறீங்களே. ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு முதலாளியா இருந்து கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசா இருந்தவர் என் எழில். அது எல்லாத்தையும் என் ஒருத்திக்காக துச்சமா நினைச்சு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவர். சின்ன வயசுல இருந்தே அவரு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவர். இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. கஷ்டத்தை தாண்டி எனக்காக அவர் எவ்வளவு அவமானத்தை சந்திச்சிருக்காரு தெரியுமா? ஆனா அதையெல்லாம் ஒரு விஷயமாவே நினைக்காம நான் மட்டும் கூட இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் கடந்து கண்டிப்பா பெருசா ஜெயிப்பேன்னு விடாமுயற்சியோட போராடிட்டு இருக்காரு. ஒரு சமயத்துல எழில் மாதிரி ஒரு கோடீஸ்வரன் எங்க பேங்க்ல அக்கவுண்ட் வச்சுக்க மாட்டாரான்னு, அவருக்கு எங்க பேங்க்ல லோன் கொடுக்க மாட்டோமான்னு போட்டி போட்டுட்டு இருந்தவங்க கிட்டலாம் இன்னைக்கு பிசினஸ்க்காக லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எப்படியோ இன்னைக்கு அவர் சொந்த முயற்சியால பேங்க்ல லோன் கிடைக்க போகுது. அந்த லோன் அவருக்கு கிடைச்சு என் எழில் ஆசைப்பட்ட மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பெருசா ஜெயிக்கணும், அவரு லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும். அவரு சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். நிச்சயமா நீங்க சந்தோஷப்படுவீங்க சிஸ்டர். உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். நல்லவங்களுக்கு நல்லது நடக்கிறத விட கெட்டது நடக்காம இருந்தாலே போதும்.
அப்படிலாம் எதுவும் நடக்காது சிஸ்டர். மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு தப்பா எதுவுமே நடக்காது. நீங்க கவலையே படாதீங்க. சரி சரி, எழிலண்ணனுக்கு லோன் கிடைச்சதும் அப்படியே ஓடிடக்கூடாது. கண்டிப்பா எங்க எல்லாருக்கும் நீங்க ட்ரீட் வச்சே ஆகணும். அதுக்கு என்ன தாராளமா வச்சிடலாம். அந்த லோன் சாங்ஷன் ஆனதும் கையில எனக்கு லோன் கிடைச்சிருச்சு, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறோம்னு சொல்ல போற அந்த ஒரு தருணத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே பெருசா ட்ரீட் வச்சிடலாம். ஓகே சிஸ்டர், ஐ வில் பி வெயிட்டிங். போய் வேலையை பாரு, நான் போறேன். ஓகே. சொல்லியா என்ன எரர் கண்டுபிடிச்ச? இப்ப சொல்ல போறியா இல்லையா நீ? மாப்பிள, ஏய், மாப்பிள, ஏய், சொல்லியா? ஏய், எல்லாரும் ஏய், பார்க்கணும், சொல்லு. மாப்பிள. என்ன மாப்பிள, சொல்லியா? என்ன பண்றீங்க? விடுங்க. சார் சாரி சார், ப்ளீஸ் சார். சார் நான் இதை நம்பிதான் சார் நிறைய விஷயம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சார். சார் இது என் லைஃப் சார். சார் ப்ளீஸ் சார், நான் வேணா உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் ஏன் சார் இப்படி? இவன் என் மேலே கை வச்சிட்டான்ல, இவனுக்கு லோனே கிடையாது. ஏய், கெட் அவுட் யூ பிளடி. ஏய், கிளம்புன்னு சொல்றேன்ல, கிளம்பு. சார் சார் யூ இடியட். இதான் உன் டாக்குமெண்ட், எடுத்துட்டு கிளம்பு.